தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட விக்கிரமம் கிராமத்தில் அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி சுமார் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளியாகும். இந்த பள்ளியின் வகுப்பறைகள் பலவீனம் அடைந்ததாக கூறி 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. அதன் பிறகு சமையல் கூடம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டுள்ளது. ஆசிரியைகள், மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு என 4 கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த சுகாதார வளாகம் பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகின்றன. இந்த பள்ளியின் வகுப்பறை கட்டிடம் இடிக்கப்படுவதற்கு முன்பாக சுமார் 70 மாணவ மாணவிகள் இங்கு படித்து வந்துள்ளனர். பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆனதால் இந்த பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் மாற்றுச் சான்றிதழ் வாங்கிக் கொண்டு அருகில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் படித்து வருகிறார்கள். இதனால் தற்போது இந்த பள்ளியில் 17 மாணவ மாணவிகள் மட்டுமே படித்து வருகின்றனர். இது ஒரு புறம் என்றால், முதல் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்து வரும் 17 மாணவ மாணவிகளும் ஒன்றாக அமர வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் ஒரே பாடத்தில் பாடம் எடுக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் மாணவ மாணவிகளுக்கு பாடம் எடுப்பதற்கு பள்ளி வளாகத்தில் உள்ள ஒரே ஒரு மாமரம் மட்டுமே உள்ளதால் அந்த மரத்தின் நிழலில் அனைத்து மாணவ மாணவிகளும் ஒரே இடத்தில் அமர வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பள்ளிக்கு ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியர் என 2 ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர். காலை உணவு திட்டத்திற்கு 3 பணியாளர்களும், மதிய உணவு திட்டத்திற்கு 1 பணியாளரும் பணியாற்றி வருகின்றார்கள். இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஸ்மார்ட் வகுப்பறைக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அதற்காக கருவிகள் பொருத்த இடமில்லாததால் சமையல் கூடத்தில் ஸ்மார்ட் வகுப்பறைக்கான கருவிகள், கட்டமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளது. மதில் சுவர்கள் மற்றும் கழிவறை கதவுகளில் வர்ணம் அடித்து மாணவ மாணவிகளுக்கு பாடம் எடுக்கப்பட்டு வருகின்றன. சமையலறை கூடத்திற்குள் ஸ்மார்ட் பாடத்திட்ட வகுப்புகள் நடைபெறும் போது அதிக அளவில் மின்சார ஒயர்கள், சிலிண்டர்கள் மற்றும் சமையல் பொருட்கள் இருப்பதால் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். படிப்பது, உண்பது, ஓய்வு எடுப்பது, விளையாடுவது என அனைத்தும் ஒரு மாமர நிழலுக்குள்ளேயே செய்ய வேண்டிய அவல நிலை உள்ளதால் அந்த பள்ளி மாணவ மாணவிகளை பார்க்கும்போது இந்த மாணவ மாணவிகளுக்கு எப்போது விடுவு காலம் பிறக்கப் போகிறதோ என்று தெரியவில்லை.